பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 23. உன்னை என் அரச லட்சணையாய் அணிந்து கொள்வேன், ஏனெனில் உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்க வல்லமையான தூதர்களை பரிசாக கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொரு நிமிடமும் என் ஆண்டவரை நோக்கி இருக்கவும், என் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தை ஏறெடுத்து ஜெபிக்கவும், சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய மகனாக மகளாக மாறக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையையும் தினமும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, எங்களுடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி. ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நல்ல நண்பர்களை பரிசாக கொடுத்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கின்றீர், அதற்காக உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உற்ற துணையை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்த பொழுதும் அந்த சிறிய பிரச்சனைகளில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து கொண்டு இருக்கவும் உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருக்கின்றீர். நீர் மட்டுமே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைத்து ஒரு பலத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். நீரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். நாங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கிருபை பெரியது, உமது வல்லமை பெரியது, உமது ஆற்றல் மகத்துவமானது என்பதை எங்களுக்கு நீர் உணர வைத்திருக்கின்றீர். எங்களுக்கு மட்டுமல்ல, புற இன மக்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வர நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட, இந்த நாளிலும் கூட உமது அருமையான இறை வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர். உன்னை என் அரச லட்சணையாய் அணிந்து கொள்வேன், ஏனெனில் உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பாவிகளாக இருந்த பொழுதே எங்களுக்காக பாவம் அறியாத நீர் பாவம் ஆனீரே, எங்களுக்காக சாபம் ஆனீரே. எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கின்றீரே சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கவும், என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும், என் ஆண்டவருடைய மனநிலையை புரிந்து என் ஆண்டவருக்கு சாட்சியா நிற்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. முடிந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த பலத்தை கொடுப்பீராக. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, உங்களுடைய பாவங்களை உணர வைத்திருக்கின்றீர். எங்களுடைய தீய செயல்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மன பக்குவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போய் இதோ வெறுமையாக உமது திரு சமூகத்தில் இருக்கின்றோம். பாவம் எங்களை ஒரு சாத்தான் எங்களுக்கு எதிராக வந்து ஒரு தீயை போல பற்றி பிடித்து கொண்டு இருக்கின்றது. அதை நீர் எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களுக்காக இகழப்பட்டீரே, எங்களுடைய பாவங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டீரே, எங்களுடைய பாவங்களுக்காக நோயுற்று நலிந்தீரே. ஆண்டவரே, எங்களுக்காக இழி நிலையை அடைந்தீரே அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பிணிகளை தாங்கிக் கொண்டு, எங்களுடைய துன்பங்களை சுமந்து கொண்டு, எங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு இதோ எங்கள் திருமுன் இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு செவிக்கின்றோம். இனி வரக்கூடிய நாட்களிலே
இப்படிப்பட்ட பாவங்களை செய்து விடாதபடி, என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி, என் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து புரிந்து மட்டுமே நடக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக. நீர் மட்டும் எங்களுக்கு போதுமப்பா. எங்களினால் இடைவிடாமல் உமது பெயர் இகழப்படுகிறதே அப்பா. எங்களினால் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் சிறுமையுற்ற ஒரு மனிதரை போல் மாற்றப்படுகிறீரே ஆண்டவரே. இதோ விழித்தெழுந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மீது மனம் இறங்குவீர். உமது கல்வாரி ரத்தம், உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே இதோ உம்மை தேடி வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், என்னுடைய கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய உடலில் மாற்றம் வேண்டும், ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஒரு தாய்மை பேச்சிற்காக கண்ணீரோடு உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். பிள்ளைகளை தொடுவீராக. உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து இந்த நாளிலே அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய கற்பத்தை ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை கொடுத்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதோ இந்த நாளிலே கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய தம்பதிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஐயோ கடன் வாங்கிவிட்டேனே, அதிலிருந்து வெளியிலே வர முடியவில்லையே, கடத்திற்கு மேல் கடன் வாங்கி இதோ இந்த நேரத்திலே வேதனையோடு இருக்கிறேனே என்று சொல்லி தன்னுடைய வேதனைகளை உமது திரு சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கக்கூடிய அநேக தாய்மார்கள் உண்டு, அநேக தகப்பன்மார்கள் உண்டு, அநேக மக்கள் உண்டு தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். உமது கல்வாரி ரத்தம், உமது மாசு மறுவற்ற ரத்தம், உமது பரிசுத்த ரத்தம் இந்த நேரத்திலே அவர்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வழியை நீர் காண்பித்து விட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் நீதிமொழிகள் 8:14, திட்டம் இடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே என்று. ஆம் தகப்பனே, நீரே எல்லா திட்டங்களையும் இடுகின்றீர். அந்த திட்டத்தை செய்து முடிப்பது வரை நீர் கண்ணேறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்பதை உணர்கின்றோம். எனவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் இரு மாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் எடுத்துக்கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாக மாற்றிடுவீராக. இதோ திருமண தடைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக பிள்ளைகள் ஐயோ எனக்கு வயது முதிர்ந்து கொண்டு போகின்றதே, எனக்கு ஒரு ஏற்ற மணவாளன் கிடைப்பானா, எனக்கு ஏற்ற ஒரு மணவாட்டி கிடைப்பாளா என்று சொல்லி இதோ உம்மை நோக்கி ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உமது கல்வாரி இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் திருமணம் என்கின்ற திருவருட் சாதனத்திற்குள் கடந்து வருவார்களாக. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் எல்லோரும் உமது பிள்ளைகள் அல்லவா, உமது சாயலாக படைக்கப்பட்டு இருக்கின்றீரே, யாரையும் நீர் கைவிடுவது இல்லை என்பதை உணர்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். வலியோடும் வேதனையோடும் வலியை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். மருத்துவமனைக்கு செல்ல முடியாதபடி ஆண்டவரே வீட்டில் இருந்து மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். எளிய மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தகப்பனே அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. மருத்துவர் கையினால் ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. என் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளிலே கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். என்னுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இரக்கத்தின் ராக்கினியே, இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்கி உமது மகனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்து உமது மகனுக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாறக்கூடிய பாக்கியத்தை தாருங்கள் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.